ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி க்ரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர் உள்ள படம் தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து கிஷ்கிந்தா காண்டம். இது வந்து எங்கே அவைலபிலிட்டியாக உங்களுக்கு வந்து இருக்குன்னா, ஹாட் ஸ்டாரில் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அவைலபிலிட்டியாக கிடக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா டிஜித் ஐயநாதன், மியூசிக் டைரக்டர் வந்து முஜிப் மஜித், என்ன பேர் இது, அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஜோபி ஜார்ஜ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வந்து யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஆசிஃப் அலி வந்து அஜய் சந்திரனாகவும், அபர்ணா பாலமுரளி வந்து அபர்ணாவாகவும், அதாவது அஜய் சந்திரனோட செகண்ட் ஒய்ஃபாகவும், அப்புறம் வைஷ்ணவி ராஜ் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜயராகவன் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்பு பிள்ளை, அதாவது ஆசிஃப் அலியோட அப்பா, அஜய் சந்திரனோட அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. நிழல் ரவி வந்து டாக்டர் அமித் லாலா நடிச்சிருக்காரு. ஜெகதீஷ் வந்து சுமதத்தனா வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் வந்து ஷெபின் பென்சன், அப்புறம் மேஜர் ரவி, அப்புறம் வந்து அசோகன், இப்போ ரமேஷ் கோட்டயம் வந்து டிஓஎஸ்பி நடிச்சிருக்காரு. நிஷான் வந்து சுதீரா நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவான ஆசிஃப் அலி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மேரேஜ் பண்ண ஒய்ஃப் வந்து கேன்சரால் இறந்து போயிடுவாங்க. அவருக்கு வந்து ஒரு 6 வயசு 5 வயசு 6 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். அவனும் வந்து காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து வந்து அபர்ணாவை வந்து செகண்ட் மேரேஜை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த அபர்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது போலீஸ்லாம் வந்து இவங்க ஹீரோ வீட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோவோட அப்பாவான, அதாவது அபர்ணாவோட மாமனார், ஹீரோவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைசன்ஸ்டு கன் வந்து வச்சுருந்தாங்க. லைசன்ஸ்டு கன்று வந்து காணாமல் போயிடுச்சு. ஏன்னா எலெக்ஷன் சமயம் வர்றதுனால கன்னெல்லாம் வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரூல்ஸு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து காணாமல் போயிடுச்சு கன்று அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த அபர்ணா பாலமுரளி வந்து அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையை வந்து மெதுவாக வந்து கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாமனாரோட நடவடிக்கைகளும் அவரோட எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்ப வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணுவார். ரொம்ப வேர்டாக பிஹேவ் பண்ணுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவார். மறதி ஜாஸ்தியாக இருக்கும். அவர் ஏதோ நம்மக்கிட்டேருந்து பெரிய விஷயமாக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த துப்பாக்கி வேற காணாமல் போச்சு. 6 வயசு பையன் காணாமல் போயிட்டான். அதுவும் இல்லாமல் மாமனார் மேலே ஒரே சந்தேகம். ஸோ இந்த 3 விஷயமும் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கனெக்ட் ஆகுது. இது எப்படின்னா, அந்த பையனை ஒரு வேளை இவர் தான் சுட்டு தள்ளி கொன்னுட்டு எங்கேயா புதைச்சிட்டு மறந்துட்டாரோ, அப்படின்னு தெரியாதனமாக சுட்டு கொண்டுட்டாரோ, இல்லை இந்த பையனை இவர் தான் அடித்து கொண்டுட்டாரோ சின்ன பையனால், அதுக்கு சொல்கிற பேச்சு கேட்காம, இல்லை வேறு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆசிஃப் அலி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் அபர்ணா பாலமுரளிக்கிட்ட. தன்னோட 2வது மனைவிக்கிட்ட பெட்ரூமில் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு, என் பிள்ளை எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அதாவது ரொம்ப ஷாக்கிங்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அதிர்ச்சியாக தான், அந்த ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. நாம் என்ன நினச்சோன்னா, மாமனார் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, ஏன்னா மறவி இருக்கிறதுனால எதாவது பண்ணிவிட்டு எதா செஞ்சு தூக்கி போட்டுட்டு புதைச்சிட்டு அதையும் மறந்துட்டாரோ அப்படின்னு தான் நமக்கே தோணும். ஏன்னா அவருக்கு வந்து மறவின்ற ஒரு குணம் இருக்குது. அதுவே லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க இந்த அபர்ணா பாலமுரளி. ஸோ அபர்ணா பாலமுரளியை தவிர்த்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே, அதாவது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் பண்ணும்போது அபர்ணா பாலமுரளி வந்து ஷாக் ஆகிடுவாப்புல. ஸோ இப்போ இந்த 6 வயசு பையன், காணாமல் போன துப்பாக்கி, மாமனார், ஸோ இது 3ம் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கடைசியாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரில் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோ பேஸாக தான் மூவ் ஆகும். இந்த படத்தோட இப்போ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் சொல்லிடலாம். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த தடாலடிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய க்ரீனரி, நிறைய பச்சை பசேல்னு காட்டுவானுங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்து கரெக்டாக ஒவ்வொன்றா மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவான ஒரு விஷயம். அப்புறம் நெகட்டிவான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்லோ பாய்சன், ஸ்லீப்பிங் பில் மாதிரி தான் இருக்கும். தூக்கு மாத்திரை கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே 2வது இன்டர்வலுக்கு மேலே தான் சூடு பிடிக்கும். இது வந்து நீங்கள் எப்போவும் பார்க்குற மலையாள படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ அவ்வளோ வந்து ஒரு விறுவிறுப்பு வந்து வராது. கடைசி ஒரு 10-15 மினிட் 20 மினிட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக வரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஸ்லோவாக தான் அது பாட்டு மூவ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கலாம், எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். ஹாட் ஸ்டாரில் இருக்குது, போய் பாருங்கள். எப்படி சொல்கிறது, அந்த
சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஸ்டோரியிலேருந்து எல்லாமே வந்து ஆவரேஜாக, ஒரு பிலோ ஆவரேஜ் சொல்ல முடியாது, ஆவரேஜான மூவி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்குறேன். தேங்க்யூ.